மார்ச் 11 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சிருஷ்டிகரை நினை. இன்றைய வேதாகம பகுதி பிரசங்கி 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 வரை. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களிலெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடே நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. குறிப்பு வசனம்: நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். பிரசங்கி 9:7. தனக்கு இறுதி நிலை புற்றுநோய் இருப்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கும் ஒரு பெண்ணை பற்றிய ஒரு நாவலை சமீபத்தில் படித்தேன். அதன் முக்கிய கதாபாத்திரமான நிக்கோலாவின் நண்பர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நோயை எதிர்கொள்ளும்படி அவளை அறிவுறுத்திய போது தனக்கு நோய் இருப்பதை ஒப்புக்கொள்ள அவள் மறுப்பதின் காரணம் வெளிப்பட்டது. அவள், நான் என் வாழ்க்கையை வீணடித்து விட்டேன் என்றும், திறமையோடும் செல்வத்தோடும் பிறந்தாலும் நான் என் வாழ்க்கையில் உருப்படியாக எதையும் செய்யவில்லை. நான் மிகவும் மெத்தனமாக இருந்தேன். நான் எதிலும் ஈடுபாடு காட்டவில்லை என்று அவர்களிடம் சொன்னாள். இப்போது இவ்வுலக வாழ்வை விட்டு வெளியேறும் நிலையில் அவள் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை என்பதை உணர்கிறாள். கடந்து போன வாழ்வில் நடந்தவற்றை இப்போது சிந்தித்து பார்க்கையில் நிக்கோலாவுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நான் அதே நேரத்தில் பிரசங்கி எழுதின புத்தகத்தையும் வாசித்துக் கொண்டிருந்தேன். அதில் நிக்கோலாவின் கூற்றுக்கு முற்றிலும் மாறுபாடாக இருப்பதை கண்டேன். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்ற கல்லறையின் யதார்த்தத்தை புறக்கணிக்கும்படி அதன் ஆசிரியர் நம்மை அறிவுறுத்தவில்லை. இதை எதிர்கொள்வது கடினமாக இருந்தாலும் நாம் இப்போது இருக்கும் ஒவ்வொரு கணத்திற்கும் மதிப்பளிக்க இது நம்மை வழிநடத்தும். நாம் இஷ்டப்பட்டு உணவு உண்பதிலும் குடும்பத்துடன் கூடியிருப்பதிலும் மகிழ்வது, விருப்பத்தோடு வேலை செய்வது, சாகசங்கள் மற்றும் ஆபத்துக்களை எதிர்கொள்வது என அனைத்தையும் செய்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் ஒரு நாள் பதிலளிப்போம். நிக்கோலாவின் நண்பர்கள் அவர்களுடனான அவளது உண்மைத்தன்மையும் தாராள மனப்பான்மையும் அவளுடைய வாழ்க்கை வீணாகவில்லை என்பதை நிரூபிப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் உன் சிருஷ்டிகரை நினைத்து அவர் வழிகளில் நடந்து இன்று அவர் அளித்திடும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நேசித்து வாழுங்கள் என்ற பிரசங்கியின் அறிவுரையே நம் வாழ்நாளின் முடிவில் இத்தகைய நெருக்கடியிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றும். இன்றைய எளிய ஆனால் தெய்வீக சந்தோஷங்களில் நீங்கள் எவ்வாறு மகிழ்ச்சி அடைவீர்கள்? நீங்கள் செய்ய வேண்டிய அல்லது முயற்சிக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் என்ன? அன்புள்ள தேவனே, இன்றைய நாளுக்காகவும் அது தன்னகத்தே வைத்திருக்கும் ஈவுகளுக்காகவும் உமக்கு நன்றி. நான் அதன் எளிய மகிழ்ச்சிகளை அனுபவிப்பேன் மற்றும் அதன் வாய்ப்புகளை உமக்கான ஆராதனையாக ஏற்றுக்கொள்வேன். ஆமென்.